ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம். ஜுவலனம்னு சொன்ன அழகான ஒரு தொடர்பு காட்டுகிறார். சொற்கள் வேதத்தில் இருக்கின்றன, இதற்கு அடுத்து ஏன் இந்த சொல் வருகிறதுன்னு ஒரு அழகான தொடர்பு காட்டப்படுகிறது. ஆர்திரான்னு சொன்னா நனைந்திருக்கிறாள், அப்ப ஒளி இருக்காதான்னு கேட்டா ஜுவலந்தீம்னு சொல்லிட்டார். ஜுவலந்தீம்னு சொன்னா ஒளி விடுபவள் அக்னியை போல இருப்பாள்னு சொன்னால் அக்னிக்கு ஒரு பெயர் உண்டு, அனலன் அப்படின்னு பெயர் உண்டோ இல்லையோ. அனிலன் அப்படின்னு சொன்னால் வாயுன்னு அர்த்தம், அனலம் அப்படின்னு சொன்னா அக்னின்னு அர்த்தம். அலம்னா போரும், போரும்னு நெருப்பு என்னைக்குமே சொல்லாது. அனலம் அப்படின்னா அலம் போரும் என்று சொல்லாதவர். எத்தனை உள்ள போட்டாலும் எரிச்சிடுறதோ இல்லையா, அக்னி விழுங்கி விடுகிறது. அப்ப அக்னி போல பிராட்டி இருப்பாள்னு சொன்னால் திருப்தியே வராதோ, எப்போதுமே மேலும் வேண்டும் மேலும் வேண்டும்னு ஆசைப்படுவாளானால் அடுத்த வாரை திருப்தாம், எல்லா விதத்திலும் திருப்தி அடைந்தவள். பகவான் ஒருவனோடு சேர்ந்திருந்தாலே திருப்தி அடைந்து விடுகிறாள். அதற்கு மேல எந்த இன்பத்தையும் பிராட்டி ஆசைப்படுவது கிடையாது. எஸ்துவயா சகச ஸ்வர்கா நிறையோ எஸ்துவயாவினா என்று சீதையனுடைய கூற்று ராமனிடத்துல சொல்லுகிறாள். ராமா, அயோத்தியை விட்டு நீ போகிறேன்னு சொல்லுகிறாயே, எனக்கு அயோத்தி முக்கியம் கிடையாது, காடு கஷ்டம் கிடையாது. உன்னோடு கூட இருப்பது எனக்கு ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்திருப்பது நரகம். அது காட்டிலும் உன்னோடு சேர்ந்திருந்தால் நான் ஆனந்தமா இருப்பேன், நாட்டிலும் உன்னை விட்டு பிரிந்திருந்தால் துன்பப்படுவேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். உன்னோடு சேர்ந்திருப்பது ஆனந்தம்னு சொன்னாலோ இல்லையோ, அது மட்டுமே திருப்தி. பகவானோடு இருப்பதாலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள். அதற்கு மேல் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. உலக விஷயங்களில் சற்றும் அவளுக்கு பற்று கிடையாது. திருப்தாம்னு சொன்னார். ரெண்டாவது, அவரால திருப்தி அடைவது இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வஸ்துக்களாலேயே திருப்தி அடைகிறாள். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். ஒரு சின்ன இலை, ஒரு பழம், ஒரு புஷ்பம், தண்ணீர் என்ன கிடைக்கிறதோ பகவான் இடத்துல சமர்ப்பித்தால், பக்தியோடு வழங்கினால் அதை பகவான் ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை போல பிராட்டியும் பக்தியோடு ஒருவன் எதை சமர்ப்பித்தாலும் அதாலே திருப்தி அடைந்து விடுகிறார். அது எப்படி சுவாமி முடியும்? உயர்ந்த பொருளை கொடுத்தா ஆனந்தம் அதிகமா இருக்கும், சின்ன பொருளை கொடுத்தா ஆனந்தம் குறைவாகத்தானே இருக்கும்னால் அது நம்ம போல யோசிக்கிறோம். நமக்கு எல்லா ஆசைகளும் இன்னும் நிறைவேறவில்லை. அப்போ ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தா அவரிடத்துல கொஞ்சம் அன்போடு இருப்பேன், ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்தா ரொம்ப ஆசையோடு இருப்பேனோ இல்லையோ. ஏன்? எங்கிட்ட பண பற்றாக்குறை இருக்கிறது. பிராட்டியோ பகவானோ பூர்ணர்கள், அவரிடத்துல நிரம்பியவர்கள். எந்த நிறைவேறாத ஆசையும் கிடையாது, அவர்களிடத்துல இல்லாத சொத்து கிடையாது. அவர்களிடத்துல நான் வழங்கியது 1000மா 10 லட்சமான்னு பார்க்க போறது கிடையாது. கொடுக்கும் எண்ணம் இருந்ததான் மட்டும்தான் அவர்கள் பார்க்க போகிறார்கள். 1000மா இருந்தாலும் அவர்களுக்கு பொருட்டு கிடையாது, 10 லட்சமா இருந்தாலும் பொருட்டு கிடையாது. அதனால சிறியதை கொண்டே ஆனந்தப்படக்கூடியவர்கள். அதைத்தான் திருப்தாம் என்று தெரிவித்தார். அடுத்தது தர்ப்பயந்தீம். தர்ப்பயந்தின்னு சொன்னா திருப்தி அடைய வைப்பவள் என்று பொருள். யார திருப்தி அடைய வைக்கிறாள்? ஒண்ணு, பக்தர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து நம்மை திருப்தி அடைய வைக்கிறாள். பகவானுக்கு தன்னுடைய அழகாலும் தன்னுடைய பேச்சாலும் அவனை திருப்தி அடைய வைக்கிறாளாம். பகவானே அனுபவித்தாலும் பிராட்டியை அனுபவித்து முடிக்கவே முடியாதாம். அழகா கம்பராமாயணத்துல ஒரு பாசுரம் உண்டு. ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்ப 2 பேர், அயோத்தி மக்களுக்கும் மிதிலா நகரத்து மக்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். கல்யாணம் இருந்தாலே ஒரு சண்டை வரணுமோ இல்லையோ. 2 பேருக்கு சண்டை. அயோத்தி மக்கள் சொன்னார்கள், எங்க ராமன் எவ்வளவு அழகு தெரியுமா, ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும். 2 கண்ணெல்லாம் போராது, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் என்று அயோத்தி மக்கள் சொன்னார்களாம். அவர்கள் மிதிலா தேசத்துக்கு நல்லா பேச தெரியும். அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், ராமன் அழகன்தான், ஆனா எங்க சீதை எவ்வளவு அழகு தெரியுமா, நங்கையை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். சீதைய ஒரு க்ஷணத்துக்கு பாக்குறதுக்கு ராமனுக்கு 1000 கண்ணு வேணும். எங்க சீதையாவது ஒரு 1000 இருந்தா ராமனை வாழ்நாள் முழுக்க பார்த்துடலாம். ஆனா சீதையினுடைய அவ புருவத்தை பார்க்கணும்னா ஒரு 1000 கண்ணு வேணுமா, நெத்திய பார்க்கணும்னா ஒரு 1000 புது கண்ணு வேணுமா, அவ கண்ணை பார்க்கணும்னா புதுசா ஒரு 1000 கண்ணு வேணுமா. கொம்பினை காணும் தோறும் ஒவ்வொரு முறையும் 1000 புது புது கண்கள் ராமனுக்கு வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். அப்ப ராமனே அனுபவித்தாலும் பகவானாகவே இருந்தாலும் பிராட்டியை அனுபவித்து பகவானே திருப்தி அடைந்து விடுகிறார். அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அவளும் தன்னுடைய அழகாலும் நடத்தையாலும் பேச்சாலும் இனிமையாலும் அவனை திருப்திப்படுத்துகிறாள், நம்மையும் திருப்திப்படுத்துகிறாள். வண்டார்பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே என்று ஆழ்வாருடைய பாசுரம். பிராட்டியினுடைய மனநோக்கம், மனம்னா மங்களமானதுன்னு அர்த்தம். மனம் மங்களமான, நோக்கம் அவருடைய பார்வையை உண்டானே, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பகவான் திருப்தி அடைகிறாராம்.
பிராட்டினுடைய பார்வை இவர் பேரில் படப்பட அதனாலேயே திருப்தி அடைந்து பகவான் இருக்கிறார்னு ஆழ்வாருடைய பாசுரம். அதைத்தான் தர்ப்பயந்தீம் என்று தெரிவித்தார். அப்ப காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம், இப்படிப்பட்ட பிராட்டியை. அப்புறம் பத்மே ஸ்திதாம், எளிமையான பொருள், பத்மத்திலே இருக்கக்கூடியவள். பத்ம வர்ணாம், பத்மத்தை போன்ற நிறத்தை, ஒரு அழகான சிவந்த நிறத்தை உடையவள். பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் தாம் இக உபஹ்வயே ஸ்ரீயம், அப்படிப்பட்ட ஸ்ரீதேவியே உன்னை இங்கு நான் அழைக்கிறேன் என்று 4வது மந்திரத்தாலே பிரார்த்தித்தார். அடுத்த 5வது மந்திரத்தாலே பிராட்டி எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லணுமே, அதை தெரிவிக்கிறார். சந்திராம் பிரபாசாம் யசசாம் ஜுவலந்தீம் ஸ்ரீயம் லோகே ஜேவஜுஷ்டாம் உதாராம் தாம் பத்மினேமீம் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் விருணே. இந்த ஸ்லோகத்துலதான் நேரடியாக சரணாகதி. பகவான முதல்ல அழைக்க வேண்டும், பிராட்டியை அழைக்க வேண்டும். வந்தவளிடத்தில் காலில் விழுந்து உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன், எனக்கு வேண்டியதை நீ வழங்க வேண்டும்னு பிரார்த்திக்கணுமே. அந்த உயிரான ஸ்லோகம் இந்த 5வது ஸ்லோகம். அதுல தெரிவிக்கிறார் சந்திராம், கீழே சந்திரனை போன்றவள், பல ஒத்துமைகள் பார்த்தோம். சந்திரனை போல தியானத்திலே உதிக்கிறாள், சந்திரனை போலே குளிர்விக்கிறாள் என்று பல ஒத்துமைகள் பார்த்தோம். இங்கு சொல்லுகிறார் சதி ஆஹ்லாதனே, குளிர வைப்பது என்று பொருள். சந்திராம்னு சொன்னால் பக்தர்களை தன் பார்வையாலே குளிர வைக்கக்கூடியவள். அவளுடைய பார்வை, அவளுடைய திருமேனி எல்லாத்துக்கும் ஒரு மூலிகைத்தன்மை உண்டுன்னு தெரிவிப்பார்கள். உலகத்துல என்னென்ன ஓஷதிகள், என்னென்ன நல்ல மூலிகைகள் உண்டோ அது அனைத்தும் பிராட்டியினுடைய திருமேனியிலேயே சேர்ந்து இருக்குமாம். ராமன் கரன் தூஷணன் முதலான 14,000 ராட்சசர்களோடு பெரிய யுத்தத்தை பண்ணார். அசகாய சூரனாய், அனபாய சாகசனாய், ஒத்தரும் உதவுவதற்கு கிடையாது, தனியா யுத்தம் பண்ணி அனைவரையும் கொன்று விட்டார். 14 சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஹதான் ஏகேன ராமேண மானுஷேன பதாதினான்னு வால்மீகி சொல்றார். அவர்கள் 14,000 பேர், இவன் ஒருத்தன். அவர்கள் தேரில் வருகிறார்கள், இவர் காலில் நிற்கிறார். அவர்கள் கவச்சம் அணிந்திருந்தார்கள், இவருக்கு ஒண்ணும் கிடையாது. அவர்களுக்கு தெரிஞ்சதே மாயா யுத்தம், பொய்யான யுத்தம், ஏமாத்த யுத்தம். இவருக்கு தெரிஞ்சதே உண்மை, சத்தியம், நேர்மை. இப்படிப்பட்ட ஒரு பொருந்தாத ஒரு யுத்தம். ஆனா அனைவரையும் ஒருவனாக ராமன் கொன்றார். ஆனா அந்த யுத்தம் நடக்கும் போது ராமனுடைய உடம்பு முழுக்க ரணங்கள், பல புண்ணுகள் ஏற்பட்டு விட்டன. அதோடு ரத்தம் சொட்ட சொட்ட சீதைக்கு முன்னால ராமன் நின்னாராம். பார்த்த உடனே சீதைக்கு ரொம்ப ஆனந்தம். கணவன் அடிபட்டா ஆனந்த கூட படுவாளானால் ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை ராமன் காப்பாற்றி விட்டான் அல்லவா. இந்த அரக்கர்களை கொன்று அந்த தண்டகாரண்யத்து ரிஷிகளை நான் ரட்சிப்பேன் என்று ராமன் உறுதி கொடுத்திருந்தார். அதை பண்ணி இவ்வளவு துன்பத்துக்கிடையில் செய்து விட்டார்னு சீதைக்கு ஆனந்தம். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அந்த ராமனுடைய பெருமையை பார்த்த உடனே ஓடி சீதை அவனை கட்டி கொண்டாளாம். கட்டி கொண்ட உடனே அவர் உடம்பு முழுக்க புண்ணு இருந்ததா, அவள் திருமேனியே மூலிகைகளால் ஆனது. அது அவர் மேல பட்ட உடனே திரும்ப பழையபடிக்கு ராமனுடைய திருமேனி அப்படியே பட்டு தெரித்தார் போல சுகுமாரமா எடுத்தான். எல்லா புண்ணுகளும் மறைந்து போயின சீதையனுடைய ஒரு ஆலிங்கனத்தாலே. அப்ப அவருடைய திருமேனி ஸ்பரிசம், அவளுடைய பார்வை கட்டாட்சம், அதுவே நமக்கு ஒரு புண்ணுகளை ஆத்தும், துன்பங்களை போக்கும், நமக்கு ஆஹ்லாதகரம், ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால சந்திராம்னு சொன்னார். அடுத்து சந்திராம்னால் சந்திர சகோதரின்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ. பிராட்டிக்கான ஸ்தோத்திரம் சொல்லும் போது சந்திர சகோதரின்னு சொல்லுகிறோம். பார்க்கடல் கடையும் போது எப்படி சந்திரன் பிறந்தாரோ அப்போதுதானே அமிர்தமதனத்துல பிராட்டியும் தான் தோன்றினாள். அதனால சந்திரனுக்கு தங்கை, அதனால சந்திராம் என்று அழைக்கப்படுகிறாள். ஏதோ ஒரு உலக ஒளியை கொண்டு என்னை மழுங்கடிக்க வேண்டும், என்னை இருட்டடிக்க வேண்டும்னு யாராவது பார்த்தால் என்னுடைய ஒளி அந்த ஒளியை இருட்டடித்து விடும்னு தெரிவிக்கிறார். ஒரு பெரிய சூரியன் இருக்கார், இந்த இடத்துல சின்ன விளக்கையேற்றி வச்சா பிரயோஜனமே கிடையாது. இது விளக்கினுடைய வெளிச்சம் தெரியவே தெரியாது. வெளியில சூரியன் இல்லாத போது இந்த விளக்கெல்லாம் போட்டா நன்னா பயன்பாடு உள்ளது. அதை போல பிராட்டி சொல்லுவது, என் ஒளிக்கு முன்னால் உலக ஒளிகள் எல்லாம் நிற்கவே முடியாது. சூரியனுடைய ஒளியே இருட்டடிச்சது போல ஆயிடுமா. பகவான் ஜெயத்ரதனை கொல்லும் போது ஆழி கொண்டு இரவி மறைத்தார்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. அது என்னது ஆழி கொண்டு இரவி மறைப்பதுன்னா என்னது? ஆழினா சுதர்சன ஆழ்வார், அவரே ரொம்ப ஒளி பொருந்தியவர். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீர்வம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம்னு சொல்லுகிறோமோ இல்லையோ. 1000 சூரியர்களுக்கு நிகரான ஒளி சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டு. அப்ப சூரியனுடைய ஒளி இருந்ததுனால பகல் என்று ஜெயத்ரதன் நினைத்து கொண்டிருந்தான். 1000 சூரியர்கள் ஒளியோடு சுதர்சன ஆழ்வார் வந்தா இன்னும் தானே வெளிச்சம் அதிகமா போறதுனால் அப்படி கிடையாது.
இப்ப நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே எதிர்த்தாப்புல பெரிய ஒரு வெளிச்சம் வந்தது, நான் நமக்கு எல்லாம் இருட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். வண்டி ஓட்டுறச்சே பார்த்திருக்கோமோ இல்லையோ, இல்ல பெரிய எங்கேயான ஒரு அரங்கத்துல உட்கார்ந்தோம்னா எதிர்த்தாப்புல யார் உட்கார்ந்துருக்கானே தெரியாது, அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை போட்டுடுவா. அதை போல பகவான் சுதர்சனத்தை ஏவின உடனே அந்த ஒளிக்கு முன்னால் சூரியனுடைய ஒளி இருட்டாயிடுத்தான். அதனால உலகம் இருண்டு விட்டது என்று ஜெயதிரதன் நினைத்தான். இதுதான் ஆழிகொண்டு இரவி மறைத்தது. அத போல பிராட்டியினுடைய பெருமை உலகத்தில் சூரியன் முதலானவற்றையே ஒளி மங்க வைத்துவிடும், அதுக்கு ஒளியே இல்லாமல் ஆக்கிவிடும். பிரபாசாம், பிற உயர்ந்த, பாசாம் ஒளியை உடையவள். சந்திராம் அது குளிர வைக்கக்கூடியவள்னு சொன்னார், பிரபாசாம் ஒளி கொடுக்க கூடியவள்னு சொல்லுகிறார். ரெண்டு முரண்பட்டு இல்ல. ஒன்னு சூரியனை போல ஒளி விடுகிறார்னு சொல்லுவோம், சந்திரனை போல குளிர வைப்பார்னு சொல்லுவோம். இது ரெண்டும் மாத்தி வரவே வராது. சூரியன் ஒரு நாளும் குளிர வைக்க மாட்டார், சந்திரன் சூரியனை போல ஒரு நாளும் வெளிச்சம் கொடுக்க மாட்டார். ஆனா ரெண்டு தன்மைகளும் பிராட்டிக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் குளிர்ச்சி அளிக்கிறாள், மற்றொரு பக்கம் வெளிச்சத்தையும் கொடுக்கிறாள். எதற்கு என்றால் அஞ்ஞானம் அறிவின்மையை போக்குவதற்காக வெளிச்சத்தை கொடுக்கணும். அஞ்ஞானம் என்பது ஒரு இருட்டு, மனசுல இருக்கிற அறிவின்மையை போக்குவதற்கு பிராட்டியின் ஒளி தேவைப்படுகிறது. ஒளி வந்து விட்டது, அஞ்ஞானம் போய்விட்டது என்றால் அதுக்கு மேல நான் பட்ட கஷ்டத்துக்கு யாரான மருந்து போட வேண்டுமே, அதற்கு குளிர்ந்த பார்வை நம்முடைய கஷ்டத்தை போக்குகிறது. அப்ப ஒளியாலே ஞானத்தை கொடுக்கிறாள், அஞ்ஞானத்தை போக்குகிறாள். குளிர்ந்த பார்வையாலே சந்திரனை போல் பார்த்து தாபங்களை தம்முடைய கொதிப்பை போக்குகிறாள். அதனால சந்திராம் பிரபாசாம் என்று அடுத்தடுத்து சொன்னார். அப்புறம் யசசாம் மிகுந்த புகழ் உடையவள். உலகத்தில் யாரிடத்துல கேட்டாலும் செல்வத்துக்கு அதிபதினு சொன்னால் மகாலட்சுமி, உலகத்தில் நமக்காக உழைப்பவள்னு சொன்னா மகாலட்சுமி, பகவானை பற்ற வேண்டும்னு சொன்னா தாயாரை பற்றிவிட்டுத்தான் அவரை பற்ற வேண்டும். பிராட்டி திருமார்பில் இருந்தால் பகவான் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற பிரசித்தி புகழ் இருக்கிறதோ இல்லையோ, யசசாம் அந்த புகழை உடையவள். ஜுவலந்தீம் மறுபடியும் ஒருமுறை, கடந்த ஸ்லோகத்திலும் ஜுவலந்தின்னு சொன்னார், இங்க சற்று வேறுபட்ட பொருள். நெருப்புகளின் வடிவமாகவே, என்னெல்லாம் நெருப்பு இருக்கிறதோ அந்த வடிவங்களாகவே பிராட்டி இருக்கிறாள்னு தெரிவித்தார். ஜுவலந்தீம் அதுக்கு மேலே யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம். ஸ்ரீயம் அதே திருநாமம், பிராட்டியினுடைய முக்கியமான திருநாமத்தை சொல்லி தேவஜுஷ்டாம், தேவன் என்று சொன்னால் ஏதோ ஒரு பொருள், ஜுஷ்டாம்னு சொன்னால் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. மகிழ்பவள் என்று ஒரு பொருள், சேவிப்பவள் என்று மற்றொரு பொருள், சேவிக்கப்படுபவள். ரெண்டு பொருள்கள். ஜுஷ்டாம் ஜுஷ பிரீணனேன்னு ஒரு தாத்து, ஜுஷ சேவாயாம்னு ஒரு தாத்து. மகிழ்கிறாள்னு பொருள் கொண்டால் தேவ ஜுஷ்டாம் பெருமானோடு சேர்ந்து மகிழ்கிறாள் அல்லவா. பக்தர்கள் எல்லாம் வரும்போது தனியா பகவானுக்கு கைங்கரியம் செய்யவே கூடாது. பிராட்டியும் பெருமானும், உலகத்திலேயே ஒரு குழந்தை எப்ப ஆனந்தமா இருக்கும்? தாயாரும் தகப்பனாரும் சண்டை போட்டுட்டே இருந்தா ஆனந்தமா இருக்குமா? பிரிந்திருந்தால் ஆனந்தமா இருக்குமா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து ஆனந்தமா பேசிக்கொண்டிருந்தால் குழந்தைக்கு இன்பமாக இருக்குமா? தாய் தந்தையர்கள் சேர்ந்து இருக்கணுமோ இல்லையோ, அப்படி ரெண்டு பேரும் இருக்கும் போதுதான் கைங்கரியம் பண்ணணும். லக்ஷ்மணன் ராமனிடத்துல பிரார்த்திக்கும் போதே பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரீசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதேன்னு தெரிவிக்கிறார். ராமா நீ ஒண்ணுமே கவலைப்படாதே, நீயும் சீதையுமாக 14 ஆண்டுகள் காடுகள், மலைகள், மலை தாழ்வரைகள், நதிகள், குளங்கள் எங்க வேணாலும் ஆனந்தமா இருங்கோ. நீங்கள் விழித்துக் கொண்டிருந்தாலும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் அனைத்து கைங்கரியங்களையும் உங்கள் இருவருக்கும் செய்கிறேன்னு லக்ஷ்மணன் பிரார்த்தித்தார். தம்பி என்னமோ ராமனுக்கு மட்டும்தான் தம்பி, ஆனா கைங்கரியம் தனியா பகவானுக்கு பண்ணவே கூடாது. துவய மகாமந்திரம்னு சொல்றோமே, அதுல முதல் வரி பிராட்டியோடு கூடின நாராயணன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன்னு சொல்றோம். தனி நாராயணன் திருவடிகளை பற்றக்கூடாது. ரெண்டாவது வரி பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். தனியா இருக்கிறச்சே கைங்கரியத்தையும் செய்யக்கூடாது. இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். பகவானை விட்டு பிராட்டிய மட்டும் ஆசைப்பட்டான் ராவணன். எனக்கு ராமன் வேண்டாம் சீதை மட்டும் வேணும்னா உயிரே போயிடுத்து. நேர் எதிர்த்து பாருங்க, எனக்கு சீதை வேண்டாம் ராமன் மட்டும் வேண்டும்னு சொன்னவள் சூர்பனகை, அவளுக்கு காது மூக்கு போயிடுத்து. விபீஷணன் மட்டும்தான் ரெண்டு பேரும் வேணும்னு சொன்னார். சீதையை விட்டு ராமனை கேட்டாலும் உயிர் போயிடும், ராமனை விட்டு சீதையை கேட்டாலும் உயிர் போயிடும். ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது நான் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு விபீஷணன் புரிந்து கொண்டான். யசசா ஜுவலந்தீம் தேவ ஜுஷ்டாம், பிராட்டி பகவானோடு சேர்ந்து பக்தர்கள் செய்யும் கைங்கரியத்தை ஏற்று ஆனந்தப்படுகிறாள். அப்ப கைங்கரியம் இருவருக்குமாக செய்ய வேண்டுமே தவிர பகவானுக்கு மட்டும் அல்லன்னு தெரிவித்தார். அடுத்தது தேவ ஜுஷ்டாம் என்றால் மற்றொரு அர்த்தம்
தேவர்கள் என்றால் இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தேவர்கள், அவர்களாலே தொழப்படுபவள். ஜுஷ்டாம்னு சொன்னா சேவை செய்கிறார்கள். அவர்களெல்லாம் பிராட்டிக்கு சேவை செய்து, அவர்கள் மட்டும் இல்ல, பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதைதாச தாசீகணஹா என்று தெரிவிக்கிறார். பிரம்மா, சிவன், இந்திரன், சந்திரன், குபேரன் இவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் மனைவிமார்களோடு உனக்கு தாசர்களாகவும் தாசிகளாகவும் தொண்டு செய்கிறார்கள் என்று ஆளவந்தாருடைய கூற்று. அப்ப தேவ ஜுஷ்டாம், தேவர்களாலே வணங்கப்படுபவள் என்று மற்றொரு பொருள். மூணாவது அழகான அர்த்தம் சொன்னார். தேவர்கள், தேவர்கள்னா நம்முடைய புலன்கள்னு ஒரு பொருள் உண்டு. அந்த புலன்களாலே ஆசைப்படப்படுபவள். நம்முடைய புலன்கள் உலகத்து விஷயங்கள் எல்லாம் தேடிண்டே இருக்கும். பிராட்டியினுடைய பெருமையை காண்பித்து விட்டோம் என்றால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் அவளிடத்துல திரும்பிடுமா. அவளுடைய பிரசாதத்தை தான் உண்ண வேண்டும், அவருடைய மாலையைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும், அவருடைய திருமுகத்தை மட்டும்தான் சேவிக்க வேண்டும் என்று இந்திரியங்களை எல்லாம் ஈர்த்து கொள்ளுகிறாளோ இல்லையோ. அதனால தேவ ஜுஷ்டாம் என்று இந்திரியங்களை வசப்படுத்தக்கூடியவள், இந்திரியங்களுக்கு பிரியமானவள் என்று சொன்னார். ஸ்ரீயம். அப்படி தேவஜுஷ்டாம் உதாராம், கடைசி வார்த்தை சொன்னார். உதாரை, மிகவும் வள்ளல் தன்மை உடையவள், வன்மை உடையவள். நாம ஒன்று கேட்டால் 10ஆக கொடுக்கக்கூடியவள். பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா கஸ்மைதி ஜந்தலிபரம் வகதே விதீரிய. பட்டர் போய் தாயார சேவித்தாராம். ஸ்ரீரங்கநாச்சியார போய் சேவிச்சு பாருங்க. அவருக்கு தோன்றதெல்லாம் நமக்கு தோன்றுவதே கிடையாது. அவர் பார்த்த உடனே பிராட்டியினுடைய திருமுகம் லேசா குனிஞ்சிருந்த மாதிரி இருந்துதான். அவருக்கு புரியல, ஏன் குறிந்திருக்கிறாள். பொதுவா ஒரு பெரிய ராணி, பெரிய ஐஸ்வர்ய செல்வத்துக்கே அதிபதினா நிமிர்ந்து கர்வத்தோடு தானே இருக்கணும், ஏன் குறிந்திருக்கிறாய்னு பட்டருக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் தான் யோசித்து பார்த்து புரிந்து கொண்டாராம். வாசல் பக்கமா, வடக்கு வாசல் தானே தாயாருடைய சந்நிதி இருக்கிற இடம் ஸ்ரீரங்கத்தில், வடக்கு வாசல் பக்கமா யாரோ ஒருத்தர் நடந்து போனாராம். அவர் போற வழியில உள்ள வந்து தாயாரை சேவிக்கவில்லை. சரி, கோவிலை தாண்டி போறோமேனு கோபுரம் தாண்டச்சே இப்படி கையை கூப்பிட்டு தாண்டி போனாராம். அஞ்சலி கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே, யாரோ ஒருத்தர் இந்த அஞ்சலி என்கிற ஒரு பெரிய பாரத்தை தாங்கினாராம் பிராட்டியை பார்த்து. இது பாரம்னு நமக்கு தோன்றுவது கிடையாது. இது ஒரு பெரிய காரியமானா பிராட்டிக்கு அது ஒரு பெரிய பாரமாகப்படுகிறது. இப்பேற்பட்ட செயல் செய்து விட்டானே, 2 தொங்கிக் கொண்டிருந்த கைகளை தூக்கி கூப்பி என்னை வணங்கி விட்டானேன்னு பிராட்டிக்கு ஒரே ஆச்சரியமா. இப்பேற்பட்ட செயலை செய்தவனுக்கு நான் என்ன திரும்ப செய்ய முடியும்னு பதறி போய் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, முதல்ல உலக செல்வங்களை எல்லாம் கொடுத்தாளாம். அடுத்தது அக்ஷரகதி கைவல்ய மோட்சம்னு ஒண்ணு உண்டு, அதையும் வேண்டுமானால் கொடுத்தாளாம். பரமம் பதம் வைகுந்தமே வேண்டுமானாலும் கொடுக்கிறேன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாளாம். கொடுத்த உடனே இன்னும் மிச்சம் கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லையா, ஐயோ அவன் கைகூப்பினதற்கு என்னால ஒண்ணுமே திரும்ப செய்ய முடியலையேன்னு வருந்தி வெட்கப்பட்டு தலைய குனிஞ்சுண்டு கீழே தன்னுடைய கட்டவரலை பார்த்துட்டு நீ இருக்கிறாய்னு பட்டர் தெரிவிக்கிறார். அப்ப ஔதாரியம்னு சொன்னால் ஒருவன் அவன் எதுவுமே கேட்கல, கையை கூப்பினவனை பார்த்து தன்னால் இயன்றது அனைத்தையும் கொடுத்து விட்டு அதுக்கு மேல ஒருவர் ஆசைப்படவே முடியாது. ஆனால் இது போதவில்லையோன்னு சொல்லி தலை குனிந்து நிற்கிறாளோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஔதாரியம் பிராட்டியினுடையது. அதனாலே அந்த பிராட்டியை தேவஜுஷ்டாம் உதாராம் தாம் பத்மநேமிம் சரணமகம் பிரபத்தியே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் ரிணே தாம், அப்படிப்பட்ட பிராட்டியை பத்மநேமிம் என்று தெரிவிக்கிறார். பத்மநேமின்னு சொன்னால் ஒரு பொருள், காலத்துக்கு அப்பாற்பட்டவள். பத்மம் பத்மம்னு கால தத்துவம் சொல்லப்படுகிறது. பிராட்டியும் நித்தியமானவனானபடியாலே கால தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாள். பத்மநேமிம் சரணமகம் பிரபத்தியே, அவளையே நான் உபாயமாக சரணமாக பற்றுகிறேன். ஏன்னா என்னால் என்னுடைய பாபங்களை எல்லாம் தாண்டிவிட முடியாது. பாபங்களை போக்கி மோட்சம் அளிக்க கூடியவர் பகவான் தான். அதற்காக மோட்சம் கொடு என்று பிராட்டியின் இடத்துல நாம பிரார்த்தனை செய்து சரணாகதி செய்வது கிடையாது. அப்ப என்ன பிரார்த்தனை செய்கிறோம்னால், பகவான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை மேல வைக்க போகிறேன். அந்த எண்ணம் எனக்கு மாறாமல் இருக்க வேண்டும். அவர் திருவடிகளில் பக்தி என்றும் மாறாமல் இருக்க வேண்டும்னு பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கிறோம். மோட்சத்தை அவர் கொடுப்பார், அதை பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்க வேண்டாம். இவள் செய்வது என்ன, நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறாள். அதுல 2 காரியம். ஒண்ணு பிராப்பிய ருச்சி, நாம் அடைய வேண்டிய இலக்கில் நமக்கு நிறைய ஆசை இருக்கணுமோ இல்லையோ. இன்னைக்கு சரணாகதி பண்ணேன், அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இப்பவே வைகுந்தத்துக்கு போகணுமா, இந்த உலகத்து இன்னும் பேரம் பறக்கல பேத்தி பறக்கல, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வேணா வேணும்னா போலாமோன்னு கைங்கரியத்தில் ஆசை குறைந்தால் சரணாகதி பலிக்காது, பயன் அளிக்காது. அப்ப அந்த ஆசை ஸ்ரத்தைய பிராட்டி கொடுக்க வேண்டும். 2வது, இவர் காலில் விழுந்தோமே, இவர் எனக்கு கொடுப்பாரா மாட்டாரா, நாம வேணா வேற ஒரு தெய்வத்திட்டையும் பிரார்த்தித்து வைப்போமான்னு நம்பிக்கை குறைந்தாலும் சரணாகதி பயனளிக்காது. பயனில் ஆசை குறையாமல் இருக்க வேண்டும்.
பகவானிடத்தில் நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் பிராட்டி கொடுப்பாளாம். அதுக்காகத்தான் சரணாகதி. பத்மினியும் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மிஹி மே நஷ்யதாம். என்னிடத்தில் அலக்ஷ்மி, அலக்ஷ்மினா ஏழ்மை, லக்ஷ்மினா செல்வம், செல்வம் இல்லாமை அனைத்துமே நஷ்யதாம் அழிந்து போகட்டும். என்ன செல்வம்னால் இந்த இடத்துல பணத்தை பத்தி பேசல, இப்ப பண்ணுவது மோட்சத்துக்கான சரணாகதி. மோட்சத்துக்கு பகவானிடத்தில் சரணாகதி செய்வதற்கு முன்னால் பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணுகிறோம். அப்ப என்னிடத்தில் ஏழ்மையை போக்கிவிடு, செல்வ குறைவை போக்கிவிடுன்னு சொன்னால் என்ன செல்வம்? ஞானம் என்பது ஒரு செல்வம். அந்த செல்வம் குறையாமல் நீதான் ஞானத்தை வளர்த்து கொடுக்க வேண்டும். கைங்கரியம் என்பது ஒரு செல்வம். லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன் ஏன் பேரு? லக்ஷ்மி சம்பன்னஹா. கைங்கரியம் என்கிற செல்வம் அவரிடத்துல நிரம்பி இருந்ததோ இல்லையோ, அதனால லக்ஷ்மணன் அவருக்கு பெயர். அப்ப கைங்கரியம் குறையாமல் இருக்க வேண்டும், பகவானிடத்துல பக்தி குறையாமல் இருக்க வேண்டும், வைராக்கியம் குறையாமல் இருக்க வேண்டும், ஞானம் குறையாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் குறைஞ்சதுன்னா அலக்ஷ்மி, ஏழ்மை வருகிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தங்கியது என்றால் லக்ஷ்மி இருக்கிறாள் அர்த்தம். அலக்ஷ்மிஹி மே நஷ்யதாம். என்னிடத்தில் ஏழ்மை விலகட்டும், இந்த வைதிகமான செல்வங்கள் எல்லாம் எப்போது நிறைந்திருக்கட்டும். துவாம் விருணே, உன்னை அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ வந்து எனக்கு இந்த அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று இந்த 5வது மந்திரத்தாலே பிரார்த்தித்தார்.